சூப்பரா இருக்குடாமோ, குட்டி மரம் மாதிரி அழகா இருக்க. பாப்பா பழசா? ஐயோ அம்மோ, அம்மா பாப்பா பழசுன்னு சொல்லலடா, பாப்பா போட்டிருக்க இந்த மரம் வேஷம் பழசுன்னு சொன்னான். அது அப்பாவும் அம்மாவும் சின்ன பிள்ளைங்களா ஸ்கூல் படிக்கிற டைம்லயும் இந்த மரம் வேஷம் இதெல்லாம் தான் போடுவாங்க ஸ்கூல்ல. அதனாலதான் இப்ப இதெல்லாம் பழசாயிடுச்சு, இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்கன்னு சொன்னான். யாரு கிண்டல் பண்ணுவா? அதெல்லாம் கிண்டல் எல்லாம் பண்ண மாட்டாங்கடா. எதுக்கு கிண்டல் பண்ணணும்? பாப்பா பார்க்க ரொம்ப அழகா தானே இருக்க, அப்புறம் எதுக்கு ஒண்ணு கிண்டல் பண்ணுவாங்க? அப்புறம் ஸ்கூல்ல இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தானே, அதனால எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஷம் போட்டுட்டு தான் வருவாங்க. அதனால இப்படி வேஷம் போட்டதுக்கெல்லாம் யாரும் உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க. சரிடாமோ, அப்புறம் மரம் வேஷம் போட்டு ஸ்டேஜ்ல போய் பேசுறதுக்கு அப்பா நேத்து சொல்லி கொடுத்தனே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எங்க சொல்லு பார்க்கலாம். கரெக்ட் தான், சொல்லு. போதும் போதும், சூப்பர் டாமோ, அழகா சொல்லிட்ட. இதே மாதிரி அங்க ஸ்கூல்ல போனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல ஏறி எல்லாரும் முன்னாடியும் பயப்படாம தைரியமா சொல்லணும். சரிடாமோ, அப்புறம் ஸ்டேஜ்ல ஏறி நின்னதும் முன்னால பார்க்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, ஆளுங்களை எல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. அப்பா சைட்ல தான் இருப்பேன், அப்பா பக்கத்துல தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு தைரியமா அப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் சத்தமா சொல்லிடணும், சரியா? இங்க உங்க முன்னாடி எல்லாம் தைரியமா தான் சொல்றா, ஆனா அங்க போய் ஸ்டேஜ் ஏறினதும் ஆளுங்களை எல்லாம் பார்த்து தான் அவளுக்கு தைரியம் இருக்குமா கரெக்டா சொல்லுவாளான்னு தெரியல. அதெல்லாம் கரெக்டா சொல்லுவா, அப்படி ஒரு வேளை சொல்லலனாலும் பிரச்சனை இல்ல. இப்ப என் பொண்ணு போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நான் அனுப்பல, அவ தைரியமா ஸ்டேஜ்ல ஏறி நின்னாலே போதும், அந்த தைரியம் அவளுக்கு வரணுங்கிறதுக்காக தான் அனுப்புறேன். டேமோ இங்க பாருடா, நீ ஸ்டேஜ்ல ஏறி நின்னதும் அப்பா சொல்லி கொடுத்த டயலாக் எல்லாம் நீ மறந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா உன் பேரு, நீ என்ன கிளாஸ் படிக்கிற, நீ என்ன வேஷம் போட்டிருக்கேன்னு மட்டும் தைரியமா சொல்லிட்டு வந்தாலே போதும். பிரைஸ் எல்லாம் வாங்கினா அப்பாக்கு சந்தோஷம் தான், ஆனா பிரைஸ் வாங்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா இதுதான் நீ முதல் தடவை இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறி பேச போற. இந்த தடவை நீ தைரியமா பேசிட்டா அதுவே அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ பிரைஸ் வாங்கின மாதிரி தான். ஏன்னா லைஃப்ல நம்ம ஜெயிக்கிறது முக்கியம் தான், ஆனா அதுக்கு முன்னால அந்த ஜெயிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்றோம் பாரு, அதுதான் அதை விட ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முதல்ல முயற்சி பண்ணனாதான் அதுல நம்ம ஜெயிக்க முடியும், ஆனா அதை முயற்சி பண்றதுக்கு முதல்ல தைரியம் வேணும்ல. இப்ப முதல்ல நீ ஒரு விஷயத்த பண்றதுக்கு உனக்கு தைரியம் வந்தா போதும், தைரியம் வந்துட்டா தானாவே நம்ம அதுல முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம், முயற்சி பண்ணிட்டா கண்டிப்பா அதுல ஜெயிச்சிருவோம். அப்படி ஒருவேளை நம்மளால ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஜெயிச்சுட்டா அது வெற்றி, ஜெயிக்கலனா அது அனுபவம். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அடுத்த முறை முயற்சி பண்ண கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். அம்மா இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் தைரியமா ஸ்டேஜ்ல போய் பேசுறதுக்கு முயற்சி பண்ண போறீங்க. இந்த தடவை அம்மா முயற்சி பண்ணுனா மட்டும் போதும், அதுக்கான தைரியம் வந்தா மட்டும் போதும், வெற்றியை நம்ம அடுத்த தடவை கூட பாத்துக்கலாம். என்னடாமோ இந்த தடவை தைரியமா ஸ்டேஜ்ல போய் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவியா? சரிடாமோ, அது போதும். சரி வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாமா? ஐஷோ நாங்க ரெடி ஆயிட்டோம், நீங்க என்ன ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? ஓ நாங்களும் ரெடி ஆயிட்டோமே, போலாமே. போலாம், ஆனா இந்த குட்டி சார் எங்க ரெடி ஆயிருக்காரு, இவனையுமா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது? அவன் அங்க போய் இருப்பானா? பேசாம அக்கா வீட்டுல விட்டுட்டு போயிடலாமா? ஐயோ நீங்க வேற, நம்ம போறோமோ இல்லையோ அவன் தான் அங்க அக்கா ஸ்டேஜ்ல போய் மரம் வேஷம் போட்டு பேசுறத கேட்கணும்னு ஆர்வமா இருக்கான். காலையில இருந்து ரியா மரம் ரியா மரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க ஸ்கூல்ல போய் எப்படி பேசுறான்னு அவனுக்கு பார்த்தே ஆகணும், அதனால அவனையும் கூட்டிட்டு போகலன்னா அப்புறம் அழுவான். அப்படின்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? ஆமாங்க சொன்னா. அப்புறம் அவனுக்கும் அவன் அக்கா ஸ்டேஜ்ல எப்படி பேசுறான்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? ஐஷு நான் அதுக்கு சொல்லல, நம்ம சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரதா இருந்தா கூட கூட்டிட்டு போயிட்டு உடனே வந்துடலாம்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம் நடக்கும், ரியாவோட ப்ரோக்ராம் எத்தனாவதுன்னு கூட தெரியாது. அப்புறம் அங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அவன் அழ ஆரம்பிச்சிருவான், அப்புறம் ரியாவை பாக்குறதா இல்ல இவனை சமாளிக்கிறதான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன், பேசாம அக்கா வீட்டுல விட்டுட்டு போனா அக்கா அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு தூங்க வைப்பாங்க, அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம வந்துடலாம். என்ன அதெல்லாம் நான் வாழ மாட்டான், அப்படி அழுதானா நீங்க ரியாவை பாத்துக்க
யாரு நீ பாத்துக்குவியா? பாத்துக்கிறேங்க. அப்புறம் என் பையனை நான் பார்க்காம நீங்களா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். ஐஷு நான் அதுக்கு சொல்லல, ரியா வேற ப்ரோக்ராம்க்கு கூட்டிட்டு போறோம். அவ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறும்போது நீ பயப்படுவாளா அழுவாளான்னு தெரியல. அவளை வேற பாத்துக்கணும். இதுல பத்தாததுக்கு இவனை வேற கூட்டு போனா இவன் அங்க வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்காக தான் சொல்றேன், யோசிச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்கிறதுக்கு இல்ல. உங்க பொண்ணை நீங்க பாத்துக்கங்க, என் பையனை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். அதுவும் இல்லாம அங்க குட்டி பிள்ளைங்கள டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடும்போது இவன் அதெல்லாம் பார்த்துட்டு சமத்தா இருப்பான். என்னமோ சொல்ற, இருந்தா சரி. அதெல்லாம் இருப்பாங்க. ஆதிய நான் பாத்துக்கிறேன். நீங்க அவனை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க ரியாவை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். வாங்க போலாம். அப்படின்னா சரி. சரி வா கிளம்பலாம். டே ஆதி, அமைதியா இருந்துருவியாடா? என்னடா இருப்பேங்கிறியா இருக்க மாட்டேங்கிறியா? என்னமோ உன் சிரிப்பை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்குடா. அங்க ஸ்கூல்ல வந்து என்ன கூத்து பண்ண போறியோ? டே அம்மோ பேசுடா. அம்மோ கரெக்ட் தான், பேசு. அம்மோ கரெக்ட் தான்டா, பயப்படாத, பேசு. நான் உங்களுக்கு காற்றும் நிழலும் தருகிறேன். அம்மோ அழாதடா. சரி மறந்துட்டா பரவாயில்ல, நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துரு. ஐயோ டாடி, நீ ஏன்டா அழற? அக்கா எடுத்து பார்த்தா அழறியா? ஒண்ணும் இல்லடா, அழாத. ஐயோ இவன் வேற அழறான். டாடி அழாதடா, அக்கா அழல, நீ அழாத. அம்மோ மறந்துட்டா பரவாயில்ல, நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துரு. ஐயோ அவ அழுத பார்த்துட்டு இவன் வேற அழறானே. எங்க இங்க பாருங்க, ரியா அழுத பார்த்துட்டு ஆதியும் அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ அவ அழுத பார்த்துட்டு இவனும் அழுதுகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் பாருங்க. என்னது? இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன். பாரு, இதுக்கு தான் நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன், இவனை கூட்டிட்டு வர வேண்டாம், அக்கா வீட்டுல விட்டுட்டு வரலாம், இல்லாட்டி இவன் வந்து கலாட்டா பண்ணுவான்னு. கேட்டியா? இப்ப பாரு, ரியாவே எங்க ஸ்டேஜ்ல நின்று அழுதுகிட்டு இருக்கா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இதுல இவன் வேற அழுதுகிட்டு இருக்கான். நீயே பாரு, என்னமோ பண்ணு. அம்மோ போதும், நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துரு. ஐயோ டே ஆதி, அமைதியா இருடா. அழுதுகிட்டே இருந்தானே அப்புறம் உன் அப்பா இன்னும் டென்ஷன் ஆயிருவாரு. அப்பவே சொன்னாரு உன்னை கூட்டிட்டு வர வேணான்னு. நான் தான் கேட்காம கூட்டிட்டு வந்தேன். இப்ப பாரு, அவ ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா, நீ வேற அழுதுகிட்டு இருக்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாரோ தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.